Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல இது ரொம்பவே கியூட்டான crochet airpod case எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிடுங்க. இந்த airpod case பண்றதுக்கு நான் வந்து இந்த மாதிரி cotton thread எடுத்துர்க்கேன். சோ நான் வந்து red and white color choose பண்ணிருக்கேன். Then hook size வந்து 2.5 mm follow பண்ண போறேன். Scissor yarn needle எடுத்துக்கோங்க. First நம்ம slip knot போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு எந்த த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் என்னோட சாய்ஸ் வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்மளோட கேஸுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம செயின்ஸ் போட்டுக்கலாம். எதுக்காக செயின்ஸ் கவுண்ட் சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நீடில் ஒரு த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து 9 செயின்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வருதோ போட்டுக்கோங்க. உங்கள் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி செயின்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து 9 செயின்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளோட ஹூக்லேருந்து செகண்ட் செயின் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஒரு ஸ்டிச்சிலையும் அதாவது ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. லாஸ்ட் செயினில் மட்டும் போட வேண்டாம். ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன் தான். நம்ம அக்ரலிக் yarnல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம எடுத்து வெளியில் எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். பட் காட்டன் த்ரெட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் காட்டன் த்ரெட்லையுமே டபுள் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட காட்டன் த்ரெட் இல்லை, அக்ரலிக் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டபுள் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ லாஸ்ட் செயினில் நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் வந்து 3 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த த்ரெட்டை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த கார்னரில் 3 பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வரும்பொழுது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது. ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க 2 சிங்கிள் க்ரோஷேவே இங்கே போட்டுக்கிறோம். ஸோ ஈக்குவலாக இருக்கும். 2 கார்னர்லேயும் நம்ம 3 ஸ்டிச்சு போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு செயின் போட்டுக்கோங்க. செகண்ட் ரவுண்டுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது வந்து பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். நம்ம பேக் ஸ்டிச் பண்ணும்பொழுதெல்லாம் நம்ம பேஸ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து இருக்கிற 6 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஆறு சிங்கிள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது ஒரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ கார்னரில் மட்டும் நமக்கு டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே வரும். இப்போ நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்னர் வந்திருக்கோம். லாஸ்ட்டாக இருக்க 2 ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஒரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 2 கார்னர்லேயும் நமக்கு 6 ஸ்டிச் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஸோ என்னோட ஏர்போர்ட் கேஸ்க்கு வந்து இந்த பேஸ் கரெக்டாக இருக்குது. அதனால நான் இதோட இன்க்ரீஸிங் ரவுண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். இன்கேஸ் இப்போ நீங்கள் சில பேருக்கு வந்து வேறு ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ரெக்டாங்கிள் மாதிரி. ஸோ அதில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் செயின்ஸ் கூட போட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் முடிக்கும் பொழுது நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இனி வர எல்லா ரவுண்டும் நமக்கு ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு ஸ்டிச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு ரவுண்டில் அப்படின்னா லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது ஷேப்பே வேறு மாதிரி அன்ஈவனாக வரும். ஸோ இதையே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த கேஸோட ஹைட் வர வரைக்கும், உங்களோட கேஸ் எவ்வளோ ஹைட் இருக்கோ அது வர வரைக்கும் ஒரு ரவுண்டுக்கும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவை போட்டுகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம இந்த கேஸோட கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு போடக்கூடாது. அதாவது லிட்டுக்கு வந்து நம்ம போடக்கூடாது. ஜஸ்ட்டு கேஸுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். நல்லா ஒரு செயின் போட்டு டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸஸ் த்ரெட்டை அப்புறம் yarn needle வச்சு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஏர்பட் கேஸ் வந்து நம்ம ஃப்ளிப் மாதிரி மாடலில் தானே வந்திருக்கு. அதனால் நம்ம கேப்புக்கு வந்து தனியாக தைக்கணும். அந்த லிட்டுக்கு வந்து நம்ம தனியாக தைக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பேஸ் எப்படி ரெடி பண்ணமோ அதே கவுண்டில் அதே மாதிரி தான் நம்ம மேலே கவருக்கும் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு 5 to 6 ரவுண்டுக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நான் டோட்டலாக 5 rows ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து எனக்கு இந்த கேப்புக்கு கரெக்டாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ தான் இப்படி கவர் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். அதே போல் பேக் சைடு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்ட பகுதி இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டில், ஸோ அது வந்து பேக் சைடாக வச்சுக்கோங்க. இந்த நல்ல பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கோங்க. ஸோ அதே போல் தான் இங்கே எங்கே நம்ம முடிச்சிருக்கோமோ அதை வந்து இது கூட இப்படி அட்டாச் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்ட பகுதி கூட அட்டாச் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது எல்லாமே பேக் சைடில் போய்டும். நம்மளுக்கு ஸ்டிச்செல்லாம் கரெக்டாக இருக்கிற பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி விட்டு இந்த லூப் நம்ம லாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம் இல்லையா, கட் பண்ணாமல், அந்த லூப்பை வந்து இதில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து ஜஸ்ட் ஒரு செயின் மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இதில் ஒரு ஸ்டிச்சு அதில் ஒரு ஸ்டிச்சு, ஸோ பேஸில் ஒரு ஸ்டிச்சும் லிட் பார்ட்டில் ஒரு ஸ்டிச்லேயும் நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி. ஸோ நான் ஸ்டிச் பண்ணும்பொழுதே நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நம்மளுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா நம்ம கேஸ் வந்து வெளியில் கவர்லேருந்து பவுச்சிலேருந்து கீழே விழாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது கொஞ்சம் டைட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஜாயின் பண்ணுற பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு 7 to 8 ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபுல்லாக பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஒரு 12 ஸ்டிச் 10 ஸ்டிச்சுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஓப்பன் டைப் இல்லையா, ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 7 to 8 ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம முடிக்கும் பொழுது இங்கே வந்து உங்களுக்கு ஹேங்கிங் மாதிரி வேணும். அதாவது ஒரு கீ செயின் ரிங்கில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹேங்கிங்காக ஒரு 10 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இது வேண்டான்னா ஒரே ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் உங்கள் பர்ஸில் இல்லை பேக்கில் வந்து மாட்டிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேங்கிங் ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 செயின்ஸ் போட்டுட்டு ஸோ இப்போ எங்கே நம்ம முடிச்சிருக்கோமோ அதே ஸ்டிச்சில் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேஸ் வந்து சூப்பராக க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளார் இல்லை வேறு ஏதாவது பட்டன்ஸ் மாதிரி வைக்கணுன்னா கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து ஜஸ்ட்டு டாட் மாதிரி கொடுக்க போகிறேன்.
இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிளெயினாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் பிளெயின் கலர்ஸ்லேயே விட்டுக்கலாம். ஸோ இப்போ வாட்டர்மெலான் தீமில் பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் கலர் த்ரெட் எடுத்து அதில் வந்து சீடு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இது ஸ்ட்ராபெரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒயிட்டில் போட்டிருக்கேன். சீடு ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். நான் வந்து பேக் சைட்லலாம் ஸ்டிச் பண்ணலை, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பேக்கில் பண்ணலை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேஸ் வந்து சூப்பர் க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் மல்டி கலரில் இல்லை டபுள் கலர் ட்ரிபிள் கலரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லிட்டுக்கு ஒரு கலர், கேஸ்க்கு ஒரு கலர் கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.